அன்பு, தியாகம் மற்றும் பொறுமையின் சிகரமாய் விளங்கும். நிபந்தனை இல்லாத ஒரே அன்பு அம்மாவின் அன்பு மட்டுமே. அந்த அன்பை எனக்கு அள்ளி கொடுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் அந்நிய தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். இன்றைய தினம் அந்நியர் தினம், அந்நியர்களுக்கான தினம். மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதரம் செய்திட வேண்டும் என்பார்கள். அப்போ அந்நியராக வாழ்வதற்கு ஆண்டவனே வந்தது, அந்நியராக வாழ்வது கூட இருக்கிறது. அம்மா என்ற வார்த்தை கொண்டார் அகிலமே அடக்குமோ. உலகெங்கும் வாழ்கின்ற அந்நியர்களுக்கும், புதிதாக அந்நியாக தங்களை தயார்படுத்தும் இனிய அந்நியர்களுக்கும், எங்கள் தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் அந்நியர் தின வாழ்த்துக்கள். அம்மா என்ற இந்த அற்புதமான வார்த்தைக்குள் தான் இத்தனை அன்பு, பாசம், அக்கறை, உரிமை மறைந்தே இருக்கிறது. அந்த அற்புதமான உறவை தொலைத்தவர்கள் தேடுகிறார்கள், இருப்பவர்கள் அதை அலட்சியம் செய்கிறார்கள் என்கிறார்கள். அம்மாவின் உறவு அவர் அருகே இருக்கும் போது யாருக்கும் தெரிவதில்லை, புரிவதில்லை. எந்த உறவும் அப்படித்தான், பக்கத்தில் இருக்க தெரிகிறீர்கள். அந்த உறவு இல்லாமல் போனால்தான் அந்த உறவின் மதிப்பும் பெருமையும் புரிகிறது. பின்பு கவலைப்படுவதனாலும் அம்மா இப்படி இருந்தால் நான் அவை அப்படி பார்த்திருக்கலாமே, இப்படி பார்த்திருக்கலாமே என்று சொல்லுவதெல்லாம் வீணான வெட்டி பேச்சு. இதை இப்படி அவருக்கு செய்திருக்கலாம் என்று அவர் இருக்கிற நேரத்தில் நீங்க செய்யாமல் திறந்த பிறகு உங்கள் மரம் அலைபாய்வதில் அல்ல அலறுவதில் எந்தவித நியாயம் இல்லை. இல்ல அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறா, மனைவி அமைவதை பொறுத்தான் இருக்கு அம்மா ஓடிக்கிறாங்க. இந்த அம்மா பிரிந்த பிறகு அம்மாவை பற்றி யோசித்து அழுவதில் கவலை எதுவும் நடக்க போவதில்லை. எனவே உங்கள் அம்மா உங்களுடன் இருக்கும் போதே அவரின் மனம் நோகாமல் மரியாதையுடன் நடத்துங்கள். சந்தோஷமாக வைத்திருப்பதும் நல்லதே. இந்த நவநாதிக முகம் தெரியாத பல உறவுகளுடன் இந்த சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துக்கள் சொல்லும் நாம், அல்லது வாழ்த்துக்களை எதிர்பார்க்கும் நான், எங்கள் அருகில் எங்களுடனே இருக்கும், எங்களுடனேயே பயணம் செய்யும் எங்கள் அம்மாவை ஆறுதலாக அன்பாக 4 வார்த்தை பேசியிருப்போமா நிச்சயமாக நடந்திருக்காது. எந்த உறவும் இருக்கும் போது அதன் அருமை பெருமை தெரிவதில்லை தானே. ஆனால் இப்ப வெளிநாடு வந்த அப்புறம் கொஞ்சம் நாங்கள் திருந்திட்டவையா போடுறது அப்படி எல்லாம் சமூக வலைத்தளங்களால கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணி சொல்ல. சமூக வலைத்தளங்களுக்கு முகம் தெரியாத உறவுகளோட கலைக்கிற நாங்கள் அந்த நேரத்தை எங்கள் அம்மாவுக்கு செலவழிக்கிறோமா இல்லை அம்மாவுடன் இருந்தோமா என்றால் நிச்சயமாக யாருமே அதை செய்யவில்லை. இல்லாமல் இருக்கும் போதுதான் அதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அதுக்கு லேட்டாகவும் இருந்து விடுவதும். என் அன்புக்குரிய அம்மா, நான் யாரென்று தெரியாமலே என் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டியவள் நீதான் அம்மா. உன் வயிற்றில் நான் குடிவந்த போதே நான் ஆணோ இல்லை பெண்ணோ, அழகோ இல்லை அழகில்லையோ என்று எதையுமே யோசிக்காமல் உன் உறவை, உன் உணவை, உன் உறக்கத்தை துளைத்தவள் நீதான். கஷ்டப்பட்டு கருவறை கலந்து கண் விழித்து எனக்காக என்னை உன் கருவிலே சுமந்த முதல் காவல் தெய்வமும் நீதான் அம்மா. நீ என்னை பிரதித்த போது என் அழுகை சத்தம் கேட்டு உன் வேதனைகளை மறந்து ஆனந்தம் அடைந்த அந்த தருணங்கள் வார்த்தையில் வடிக்க முடியாதவை அம்மா. அது நான் பிறந்த வேளையில் எனக்கு தெரியவில்லை. இப்போ எனக்கு ஒரு மகள் பிறக்கும் போது அந்த வேதனையை நான் உணர்ந்தேன். என்றாலும் அது காலம் கடந்து விட்டது. நாங்கள் இளமையாக இருந்த போது நேரத்துக்கு நேரம் போய் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு அம்மாவிற்கு இருக்கா இல்லையா என்று கூட யோசிக்காமல் அந்த சாப்பாடுகளை கொட்டி சிந்தி எத்தனையோ தடவை அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணி இருப்போம். ஆனால் எங்கள் அம்மாவோ இது பற்றி ஏதாவது கேட்கவே மாட்டார். எங்கள் மனநோ எதையுமே பேச மாட்டார். எது மிஞ்சி இருக்கோ அதை மட்டும் சாப்பிடுவார். தனக்கான தேவை எது என்பதை மறந்து தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதற்காகவும் பிள்ளைகளின் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அவர் தன் வாழ் நாட்களை கடத்தினவர். அதுதான் அம்மா. அம்மா என்றால் அதில் 1000 வார்த்தைகள் இருக்கிறது. அம்மா என்றால் அதில் 1000 உறவுகள் இருக்கிறது. நாங்கள் பாடசாலை முடிந்து வீடுக்கு வரும்போது சில வேளைகளில் மழை பெய்யும், எங்களை நினைக்கும். ஆனால் வீட்டில் எல்லோரும் இருப்பார்கள். அண்ணா, தம்பி, அண்ணன் எல்லாரும் ஒரு தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். ஏன் மழை நின்றா அப்புறம் வந்திருக்கலாமே, இல்லது ஏன் மழைக்கு உள்ளத்தை ஒதுங்கி வந்திருக்காமே, நினைத்து வாரா என்று சகோதரங்கள் இருக்கும். ஆனால் அம்மா தான் ஓடி வந்து எங்கள் தலையை தனது முந்தானையால் துவட்டி விட்டு அந்த மழையை பேசுவார். பாலா போன மழை என் பிள்ளை நனைந்து வரும்போதா வர வேண்டும் என்று பேசுவார். என்ன இப்படி அம்மாவினுடைய அன்பை நாங்கள் இத்தனை கோணத்திலேயும் எப்படியுமே சொல்லலாம். இந்த அம்மாவின் அன்பு என்பது யாராலுமே அளவிட முடியாதது.
அம்மாக்கள் உங்களுடன் இருந்தால் அவரை போட்டுங்கள். அவர் உயிருடன் இருக்கும் போதே அவர்களுக்குரிய மரியாதை கௌரவத்தை கொடுங்கள். பின்பு படத்திற்கு முன்னால் படைப்பதில் எந்தவித பயனும் இல்லை என்றாலும் இந்த புலம்பெயர் தேசங்களில் இந்த அம்மா மகள் உறவு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினத்தில் தான். இந்த புலம்பெயர் தேசங்களில் இந்த அம்மா பிள்ளை உறவு என்பது ஒரு உரிமை இல்லாத உறவாகிறது. ஏனோ தானோ ஒன்று இயங்குகிறதோ என்ற ஒரு சந்தேகத்தையும் தருகிறது. இங்கே தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுகிறார்களோ இல்லை பிள்ளைகளால் தூக்கி எறியப்படுகிறார்களோ என்ற ஒரு வேதனையான செய்திகளையும் நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் தங்கள் தேவைகளுக்கு மட்டுமே இந்த அம்மாக்களின் உறவை பயன்படுத்துகிறார்களோ என்ற ஒரு கேள்விக்குறியும் வெளிப்படையாக தெரிகிறது. வெளிநாட்டை பொறுத்தளவு அப்படித்தான் நடக்குது. தங்களோட தேவைக்காக வேண்டி தாய் தகப்பனை வச்சிருக்கிறது. தேவை முடிஞ்ச உடனே சீனியர் ஹோம்ல விடுறது, வீட்டை என்று சொல்றது உங்க இதையெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமில்லை என்றாலும் புலம்பெயர் தேசத்து மக்களே, புதிதாக நீங்கள் உங்களை அந்நியை மதியுங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை அம்மாவை நடத்துகிறீர்களோ என்பதை உங்கள் பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அம்மாவை நல்லா நடத்தினால் உங்களையும் உங்கள் பிள்ளை நன்றாகவே நடத்தும். நீங்கள் அவரை கூடாமல் நடத்தினால் உங்களோட பிள்ளையும் அதே பாடுதான் நடத்தும் என்பதை மறக்காதீர்கள். இதுதான் நிஜம், இதுதான் நிஜமான உண்மையும் மக்களே. தாய்மார்களுக்கும் அந்நிய தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.